ஹைஸ் நஜசோனா. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணா உமன்ஸ் டே முன்னிட்டு இன்னைக்கு எல்லாத்துக்குமே வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்த்து மட்டும் தெரிவிச்சது மட்டும் இல்லாம, ஆளும் அரசு அதாவது இப்ப திமுக அரசு ஆள்றாங்கல்ல, அவங்கள குத்தி காமிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக ஆட்சியில பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்ல அப்படின்னு குத்தி காமிச்சிருக்கிறாங்க. விஜய் அண்ணா சொன்னது உண்மையா? தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? 2026ல விஜய் அண்ணா ஆட்சிக்கு வந்தா மட்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சிருமா? இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே ஹாப்பி உமன்ஸ் டே. இதே மாதிரி தான் நம்ம தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணா உமன்ஸ் டே வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். வாழ்த்து மட்டும் தெரிவிச்சது மட்டும் இல்லாம, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு மாதிரி ஒரு கருத்தையும் முன் வச்சிருந்தாங்க. அந்த கருத்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு இருந்தா தானே சந்தோஷத்தை உணர முடியும். அப்படி அந்த பாதுகாப்பே இல்லாதப்போ, இன்செக்யூரிட்டியா இருக்கிறப்போ, எந்த சந்தோஷம் இருக்காது தானே! அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. என்ன செய்ய? நீங்க, நாம எல்லாருமே சேர்ந்து தானே திமுக கவர்மெண்ட்ட தேர்ந்தெடுத்தோம். அவங்க எப்படி இப்படியெல்லாம் ஏமாத்த முடியும்? அப்படின்னு ஒரு சில கருத்துக்களையும் சொல்லியிருந்தாங்க. விஜய் அண்ணா இப்படி சொன்னது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டி. அந்த மாதிரி அந்த பழமொழி தகுந்த மாதிரி தான் விஜய் அண்ணா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ திமுக ஆட்சியில மட்டும் தான் இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வழக்குகள் அதிகமா பதிவாயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அதிமுக ஆட்சியிலயும் இந்த மாதிரி பெண்களுக்கு அதிகமா பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வழக்குகள் அதிகமா பதிவாயிருக்கு. சரியா? ஒரு ஆய்வு அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டுல மட்டுமே கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல வழக்கு பதிவு அதிகமா வந்திருக்கு. சரியா? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022ல புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு உடற்கல்வி ஆசிரியர் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான பெண் மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததுக்காக 2022ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டாங்க. சரியா? அதே மாதிரி 2023ல திருப்பத்தூர் மாவட்டத்துல ஒரு திமுக பிரமுகர் 14 வயது சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டாங்க. அதே மாதிரி 2021 ஒண்ணு நடந்திருக்குது. திருப்பூர்ல ஒடிசாவை சேர்ந்த 27 வயது பெண் 3 புலம்பெயர் தொழிலாளர்களால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டாங்க. அவங்களுக்கு கைது செய்யப்பட்டிருக்கு. சரியா? அதே மாதிரி 2024ல திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு இளம்பெண் ஒரு வேன் ஓட்டுநர் மற்றும் அவங்களுடைய நண்பர்களால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி அவங்களையும் கைது செய்யப்பட்டிருக்கு. சரியா? அதாவது அடுத்ததா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில 2025ல இப்போ இந்த வருஷம் தொடக்கத்துல நடந்த சம்பவம். ஒரு 25 வயது பெண் காவலர் சரியா? ரயில் நிலையத்துல நடப்பாதையின் பாலியல் துன்பத்துக்கு ஆளானாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய செயினும் திருடிட்டு போயிருக்கிறாங்க. அவங்களையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அடுத்ததா ரீசெண்டா நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண் பாலியல் வழக்கு நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அது எல்லாத்துக்குமே தெரியும். அது ஒரு திமுக சமூக மட்டும் இல்லாம, அவரு எந்த ஒரு கட்சி சார்ந்த விழா நடத்துனாங்களோ, அவர்ட்ட இருந்து தான் பிரியாணி சப்ளை ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நெறைய அரசியல் கட்சியினர்கிட்ட தொடர்பு இருக்கிறதாட்டு தகவல் வெளியாச்சு. இது எல்லாருமே நம்ம பார்த்திருப்போம். இந்த நியூஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இது சம்பந்தமா அதிகமான போராட்டங்கள் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. இது அவ்வளவுமே நம்ம திமுக ஆட்சியில நடந்த சம்பவம் தான் நம்ம இப்ப பார்த்திருக்கோம். இதே மாதிரி எல்லா ஆட்சிகள்லயும் இப்படி ஒரு சில தவறுகள் நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு தகுந்தபடி கவர்மெண்ட் எல்லா ஆக்ஷனையும் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஒரு அரசாங்கத்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தவறு நடக்குதுன்னா, அத இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு எடுத்து சொல்ல முடியும்.
இல்ல அப்படி அது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களால முடிஞ்ச தண்டனைகள எந்த அளவுக்கு கூட்டி குடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு தண்டனைகள அவங்களால கூட்டி குடுக்க தான் முடியும். இப்படி வந்து இந்த தண்டனைகள கூட்டி குடுக்கும்போது, இந்த மாதிரி நெறைய பேர் வந்து திருந்த வாய்ப்பு இருக்குது. அதனால இத பண்ணுவாங்க. இப்படி இருக்க பட்சத்துல, இன்னைக்கு வுமன்ஸ் டே முன்னிட்டு நம்ம தளபதி விஜய் அண்ணா வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அரசியல் சார்ந்து இந்த கருத்த வந்து திமுகவ குத்தி பேசியிருந்தாங்க. இதுக்கு எனக்கு வந்து சுத்தமா உடன்பாடு இல்ல. ஆனா வுமன்ஸ் டே தகுந்தபடி அவங்களுடைய பாதுகாப்ப எடுத்து சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த அளவுக்கு இன்னைக்கு சூப்பரா இருந்திருக்கணும். சந்தோஷம் தானே. பாதுகாப்பா இருந்தா தானே சந்தோஷத்த உணர முடியும். அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ, இன்செக்யூரிட்டியா இருக்கிறப்போ, எந்த சந்தோஷமும் இருக்காது தானே. அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. என்ன செய்ய? நீங்க, நாம எல்லாருமா சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்ட தேர்ந்தெடுத்தோம். ஆனா அவங்க எப்படி நம்மள ஏமாத்துவாங்கன்னு இப்ப தானே தெரியுது. எல்லாமே இங்க மாறக்கூடியது தானே. மாற்றத்துக்கு உரியது தானே. கவலைப்படாதீங்க. 2026ல நீங்க எல்லாரும் சேர்ந்து, இல்ல நாம் எல்லாரும் சேர்ந்து, இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய இவங்கள மாத்துவோம். இப்போ எல்லா தலைவர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போராட்டங்கள் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. நெறைய குரல் குடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அண்ணாவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அ சீமான் அண்ணா அவர்களும் நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்னு வந்து பேசுறாங்க. அதே மாதிரி இப்படி இருக்க பட்சத்துல வந்து நம்ம தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் அந்த மாதிரி குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஆனா இந்த மாதிரி ஒரு கட்சியை சார்ந்து குத்தி பேசணும் அப்படின்னு வந்து அவசியம் கிடையாது. எல்லா தலைவர்களும் பெண்களுக்கு பாதுகாப்பு உரிய நடவடிக்கை பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வேணும் அப்படின்னு வந்து எல்லாருமே சார்புல வந்து அவங்களுடைய குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி உதாரணத்துக்கு நம்ம தளபதி விஜய் அண்ணா வந்து அதிகமா இப்போ வந்து ஆட்சிக்கு வந்ததுனால பெண்களுக்கு அதிகமா பாதுகாப்பு குடுக்கணும் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்க பட்சத்துல நம்ம தளபதி விஜய் அண்ணாவும் பெண்களுக்கு வந்து அது எல்லாத்துக்குமே குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம வந்து இப்படி பேசினதுக்கும் என்ன சொல்லணும்னா ஒரு சார்புல வந்து பேசல. நம்ம தளபதி விஜய் அண்ணாவும் அடுத்த வாட்டி சிஎம் ஆகுறதுக்கு எலெக்ஷன்ல நிக்க போறாங்க. சிஎம் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்தாச்சுன்னா, கண்டிப்பா அவங்களால என்ன பண்ண முடியும் நம்ம இருந்து பொறுத்து பார்க்கலாம். இருந்தாலும் விஜய் அண்ணா ஆட்சியில வந்து ஒரு சில தவறுகள் நடக்க தான் செய்யும். ஆனா வந்து அவங்க பொறுப்பேற்க முடியாது. கவர்மெண்ட்டும் பொறுப்பேற்க முடியாது. கவர்மெண்டால முடியறது என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப தளபதி விஜய் அண்ணா வுமன்ஸ் டே முன்னிட்டு இந்த மாதிரி பேசியிருக்காங்க. விஜய் அண்ணா பேசினது சரியா? தவறா? என்னுடைய கருத்த சொல்லிட்டேன். உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னு கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய்.